ஹாய்ங்க, இன்னைக்கு யூஜிடியாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் ரிலேஷன் பிட்வீன் சர்க்குலர் அண்ட் ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன் பற்றி பார்க்க போகிறோம். ஓகேங்களா, ரெண்டு ஹெட்லைனையும் ஃபில்லாக பார்க்க போகிறோம். ஓகேங்களா, கவனிங்க. ஃபர்ஸ்ட் என்னது அப்படின்னா சைன் ஹச்எக்ஸ். சைன் எக்ஸ்ன்னு பார்த்துருப்போம். இங்கே சைன் ஹச்எக்ஸ்ன்னு இருக்கு பாருங்க. அந்த ஹச்சுங்கிறத என்னது அப்படின்னா ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன்கிறத டினோட் பண்ணுது. ஓகேங்களா, ஸோ சைன் ஹச்எக்ஸ் அப்படின்னா e⁻x டிவைடட் 2. ஓகேங்களா, அதுவே காசு வந்துச்சுன்னா இந்த இடத்துல ப்ளஸ் வந்துடும். டேர்ன் ஹச்எக்ஸ் அப்படின்னா டேர்ன் அப்படின்னாலே சைன் பை காசுன்னு தெரியும். ஓகேங்களா, அப்போ சைன் ஹச்எக்ஸ் டிவைடட் காஸ் ஹச்எக்ஸ்னு எழுதுவோம். ஸோ டிவைடட் எழுதும்போது 2 கேன்சல் ஆகிட்டு e⁻x டிவைடட் e⁻x+e⁻−xங்கிறது காஸ் ஹச்எக்ஸோட ஃபார்மேட். ஓகேங்களா, இதை மேக்ஸிமம் நான் எங்கேயுமே யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ ஃபார்முலாவில் கேட்க சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா, சப்போஸ் இந்த 0 sin h0 sin h2 sin log 2 அப்படின்னு கொடுத்துட்டாங்க மட்டும் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்கள். மற்றபடி இந்த ஃபார்மேட்டை நம்ம அங்கங்கே யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்மேட்டுக்குள்ளே அப்படியே கொடுத்துட்டாங்க. sin h of 2 sin h of by/2 sin h of 0 sin h of by அந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துருந்தா மட்டும் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ மேக்ஸிமம் லாகில் கொடுப்பாங்க. sin h of log 2 sin h of log 1 அப்படிங்கிற மாதிரியான ஃபார்மேட் கொடுத்தா மட்டும் இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணுவோம். மேக்ஸிமம் இதை உள்ள சம்குள்ளே அதிகமாக யூஸ் பண்ண மாட்டோம். யூஸ் பண்ணிக்கலாம், பட் நம்ம நார்மலாக தெரிஞ்ச ஃபார்மேட் யூஸ் பண்ணிப்போம். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி கொசிக்கன் நமக்கு ஆல்ரெடி தெரியும். கொசிக்கன் அப்படிங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல் அப்படின்னு தெரியும். ஸோ 1/sin hxன்னு அர்த்தம். அப்போ இந்த வேல்யூ அப்படியே ரெசிப்ரோக்கலாக மாறி இருக்கும் ஃபார்முலாவில். ஓகேங்களா, அடுத்து சீக்கன் அப்படிங்கிறது காசோட ரெசிப்ரோக்கல். அடுத்து காட்டுங்கிறது டேர்னோட ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா, நமக்கு ஆல்ரெடி லைன் வைஸ் தெரியும் இல்லையா. இது மேக்ஸிமம் தெரியாமல் இருக்க மாட்டோம். இதனால சொல்கிறேன். சைன் காஸ் தீட்டா டேர்ன் தீட்டா கொசிகன்ஸ் தீட்டா சீக்கன் தீட்டா காட் தீட்டா, இதுதான் ஆர்டர். ஓகேங்களா, இந்த சைன் வந்து கொசிக்கன் அப்படிங்கிறதுக்கு ரெசிப்ரோக்கல். அதாவது 1/sin கொசிக்கன் எழுதலாம், 1/cosecant சைன் எழுதலாம். அதே மாதிரி காஸ் அப்படிங்கிறது சீக்கனுக்கு ரெசிப்ரோக்கல். அதே மாதிரி டேர்ன்கிறது என்னது அப்படின்னா காட்டுக்கு ரெசிப்ரோக்கல். ஓகேங்களா, ஸோ இது எப்படி ஈஸியாக ஆபத்தில் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஒரு சைனாக இருக்கிற பொண்ணு காசு இல்லாமல் ஃபேஸ் ஃபுல்லாக டேர்ன் ஆகி ஓகேங்களா கோச்சுக்கிட்டு சீக்கு வந்து காட்டுக்கு போயிட்டாங்க அப்படின்னு நாங்கள் எப்படி பண்ணுவோம் அப்படின்னா சின்ன வயசுலேருந்து ஞாபகத்தில் வச்சுப்போம். இந்த லைன் ஆர்டர் வைஸ் ஞாபகத்தில் வச்சுக்கிறது. ஓகேங்களா, இன்னொரு வாட்டி சொல்லட்டுங்களா. ஸோ நல்ல சைனாக இருந்த பொண்ணு காசு இல்லாமல் ஃபேஸ் ஃபுல்லாக டேர்ன் ஆகி ஓகேங்களா கோச்சுக்கிட்டு சீக்கு வந்து காட்டுக்கு போயிட்டாங்க அப்படிங்கிறத நாங்கள் ஞாபகத்தில் வச்சுப்போம். ஓகேங்களா, இது ஆர்டர் வைஸ். ஒன்றுக்கு ஒன்று ஃபஸ்ட்டு 3 அடுத்த 3க்கு எப்படி இருக்கும் அப்படின்னா ரெசிப்ரோக்கலாக இருக்கும். ஓகேங்களா, ஸோ அதுதான் இங்கே கொசிக்கன் ஹச்எக்ஸ் அப்படின்னா 1/sin hx. அதே மாதிரி சீக்கன் ஹச்எக்ஸ் அப்படின்னா 1/cos hx. அடுத்து காட் அப்படிங்கிறது 1/turn hx. ஓகேங்களா, ஸோ இது ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, உங்களுக்கு ஒன்றுலேயே கேட்பாங்க, உள்ளே இருக்க அங்கங்கே யூஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா, நிறைய இடத்துல இது என்னவாகும் அப்படின்னா யூஸ் ஆகக்கூடிய ஃபார்முலா. ஓகேங்களா, அதாவது காஸ் ஐஎக்ஸ் அப்படிங்கிறத காஸ் ஹச்எக்ஸ்னு எழுதிக்கலாம். காஸ் எக்ஸ் அப்படிங்கிறத காஸ் ஹச்எக்ஸ்னு எழுதிக்கலாம். அதே மாதிரி சைன் ஐஎக்ஸ் அப்படிங்கிறத ஐ சைன் ஹச்எக்ஸ் அப்படின்னு எழுதலாம். அதே மாதிரி டேர்ன் ஐஎக்ஸ் அப்படிங்கிறத ஐ டேர்ன் ஹச்எக்ஸ்னு எழுதலாம். இது ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலா. டேர்னுக்கும் சைனுக்கும் முன்னாடி ஐ வரும், காசுக்கு ஐ வராது. ஓகேங்களா, நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாமா. அடுத்து பாருங்கள். sin of a plus b sin of a minus b cos of a plus b cos of a minus b. இந்த ஃபார்முலா எங்கே படிச்சிருப்போம் ஞாபகப்படுத்தி பார்த்தீங்க அப்படின்னா பழைய புக்கு 12th புக் இருக்கு இல்லையா, அதில் செகண்ட் யூனிட்டில் கொடுத்துருப்பாங்க வெக்டாரில். ஓகேங்களா, அதில் செகண்ட் 2.2ல் வந்து 2.4ல் வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா சைனையும் என்ன பண்ணியிருந்திருப்பாங்க அப்படின்னா கொடுத்துருப்பாங்க. ஸோ அங்கே சர்க்கிள்லாம் போட்டு லைன்லாம் போட்டு அந்த ஃபார்மேட் படிச்சிருப்போம். ஓகேங்களா, அந்த ஃபார்முலா யாவத்தில் வச்சுக்கோங்க அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன். ஓகேங்களா, ஸோ இந்த ஃபார்முலா நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான். ஓகேங்களா, சைன் அப்படிங்கிறப்போ சைனும் காசு கலந்த மாதிரி வரும் ஃபார்முலா. காசு அப்படிங்கிறப்போ காசு மட்டும் தனியாகவும் சைன் மட்டும் தனியாகவும் வர மாதிரி இந்த ஃபார்முலா இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, இந்த ஃபார்முலா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதை நல்லா மெமரி பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, சைன் ஆஃப் a + b அப்படின்னா சைன் a cos b + cos a sin b. அதே மாதிரி சைன் ஆஃப் a - b அப்படின்னா சைன் a cos b - cos a sin b. ஓகேங்களா, ப்ளஸ்ங்கிறப்ப ப்ளஸ் மைனஸுங்கிறப்ப மைனஸ், ரெண்டும் கலந்து வரும். ஓகேங்களா, அடுத்து காஸ் ஆஃப் a + b. காஸ் ஆஃப் a + b அப்படின்னா இங்கே மைனஸ் வரும். காஸ் a cos b - sin a sin b. காஸ் ஆஃப் a - b அப்படின்னா காஸ் a cos b + sin a sin b. ஓகேங்களா, இந்த ஃபார்முலா வச்சு தான் இது நோட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, இது என்னது அப்படின்னா சைனு காசு வந்துச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒன் இது வேணும் இல்லையா, அப்போ இது ரெண்டும் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா, அடுத்து காஸ் a sin b அப்படின்னா இந்த வேல்யூ வேணும் அப்படிங்கிறப்போ இந்த ஃபார்மேட் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா மைனஸ் பண்ணியிருந்திருப்பாங்க. காஸ் a cos b வேணும் அப்படின்னா இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணியிருந்து இந்த ஃபார்மேட் கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்து இதுலேயே சைன் a sin b வேணும் அப்படின்னா இந்த ஃபார்மேட்டை மைனஸ் பண்ணி இந்த வேல்யூ கொண்டு வந்திருப்பாங்க.
ஓகேங்களா. அடுத்து ஃபார்முலா இன் ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன். இது வந்து ஹைபர்போலிக் ஃபங்க்ஷனோட ஃபுல் ஃபார்முலாஸ் நம்ம சொல்லுவோம் இல்லையா. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. sin ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1 சொல்லுவோம் இல்லையா. அதே மாதிரி ஹைபர்போலிக் ஃபங்க்ஷன், அதாவது இந்த ஹச் வச்சு வருது இல்லையா, இந்த காஸ் ஸ்கொயர் ஹச் மைனஸ் sin ஸ்கொயர் எக்ஸோட வேல்யூ 1, இந்த மாதிரியான இந்த ஃபார்முலாஸ். ஓகேங்களா. இந்த ஃபார்முலாஸ் அடிஷனல் வச்சு தான் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இந்த ஃபார்முலாஸ்லாம் கொண்டு வந்திருப்பாங்க. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் வச்சு இந்த ஃபார்முலாஸ் வச்சு இந்த ஃபார்முலா கொண்டு வந்திருப்பாங்க. ஓகேமே, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாஸ் யூஸ் பண்ணி தான் ஒன்றையும் சால்வ் பண்ணி கொண்டு வரப்போம். ஓகேங்களா. ஸோ ஃபஸ்ட் ஒன் எடுத்துக்கலாம். எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே நீங்கள் மெமரி பண்ணுறதா இருந்தால் ஸ்ட்ரைட்டாகவே மெமரி பண்ணிக்கலாம். ஸ்ட்ரைட்டாக மெமரி பண்ணியிருந்தாலும் ஓகே. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா வச்சு இது எப்படி கொண்டு வரதுன்னு பார்க்கலாம். ஓகேங்களா. ஃபஸ்ட் ஒன் பாருங்கள். காஸ் ஸ்கொயர் ஹெச்எக்ஸ் மைனஸ் சைன் ஸ்கொயர் ஹெச்எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. நம்ம ஹிண்ட்டு நமக்கு தெரிஞ்சது என்னது, காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் சைன் ஸ்கொயர் தீட்டாவோட வேல்யூ 1ன்னு தெரியும். இதில் என்ன பண்ணுங்க அப்படின்னா இந்த தீட்டாக்கு பதிலாக ஐஎக்ஸ்னு எடுங்க. ஓகேங்களா. எல்லா ஃபார்மேட்லையுமே அதான் பண்ண போகிறோம். தீட்டாக்கு பதிலாக எடுக்க போகிறோம் ஐஎக்ஸ். அப்போ இந்த தீட்டாக்கு பதிலாக ஐஎக்ஸ் போடும்போது இங்கே ஐஎக்ஸ், இந்த தீட்டாக்கு பதிலாக இங்கே ஐஎக்ஸ் போடுங்க. ஓகேங்களா. ஈக்குவல் டு 1. இப்போ பாருங்கள், இந்த ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ஹோலாக ஸ்கொயராக கொண்டு போயிடலாம். அப்படி தானே. ஏன்னா காஸ் ஸ்கொயர் தீட்டா அப்படின்னா காஸ் தீட்டாதி ஹோல் ஸ்கொயர் நம்மளை எழுத முடியும் இல்லையா. அதனால் இதை ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கொண்டு போயிருங்க. இதையும் என்ன பண்ணிருங்க அப்படின்னா ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கொண்டு வந்துருங்க. ஓகேங்களா. இப்போ பாருங்கள், ஸ்கொயர் ஃபார்மேட்டில் கொண்டு போயிட்டால் இங்கே என்ன இருக்கும், காஸ் ஐஎக்ஸ் இருக்கும். காஸ் ஐஎக்ஸ் நம்ம எப்படி எழுதலாம் சொன்னேன், காஸ் ஹெச்எக்ஸ் ஃபஸ்ட்டு சொன்னேன்னா இந்த ஃபார்மேட் தான் இங்கே யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா. காஸ் ஆஃப் ஐஎக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா காஸ் ஹெச்எக்ஸ்னு எழுதலாம். ஓகேங்களா. அப்போ இந்த காஸ் ஐஎக்ஸ் தானே இருக்கும் அப்படின்னா காஸ் ஹெச்எக்ஸ்னு இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கொயர் மேலே போயிடுச்சு அப்படின்னா சைன் ஐஎக்ஸ் தானே இருக்கும். அந்த சைன் ஐஎக்ஸ் எப்படி எழுதலாம், ஐ சைன் ஹெச்எக்ஸ். ஓகேங்களா. ஐ சைன் ஹெச்எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர் மேலே இருக்குது. இந்த ஸ்கொயர் தான் அந்த மேலே போட்டிருக்கோம். ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. அடுத்து இந்த ஸ்கொயர் உள்ளே வரும்போது இந்த ஹச்சுக்கு மேலே ஸ்கொயர் பண்ணணும். ஓகேங்களா. இது மட்டும்தான் வேரியபிளாக வரும். இது ஃபுல்லாக கான்ஸ்டன்ட் மாதிரி காஸ் ஸ்கொயர் ஹெச்எக்ஸ். காஸ் ஸ்கொயர் எழுதும் போது இது காஸ் ஹச் ஸ்கொயர்னு எழுதணும். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கேயும் சைன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 நமக்கு தெரியும் ஆல்ரெடி. ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1 இது காமனாக தெரிஞ்சிருக்கிறது தான். 1/ஐயோட வேல்யூ -i, ஐ க்யூபோட வேல்யூ -i, I பவர் 4ஓட வேல்யூ 1. இதில் இந்த ரெண்டு வேல்யூ தெரிஞ்சிருந்தாலே போதும் காமனாக. இதெல்லாம் நம்மளே ஃபேஸ் பண்ணி கொண்டிருப்போம். ஐ கியூப் அப்படின்னா ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐன்னு அர்த்தம். ஸோ -1 இன்ட்டு ஐ போடும்போது -i கிடைக்கும். ஐ பவர் 4 அப்படின்னா ஐ ஸ்கொயர் இன்ட்டு ஐ ஸ்கொயர். ஸோ ஐ ஸ்கொயர் வேல்யூ -1ங்கிறப்போ -1 இன்ட்டு -1 +1 ஆயிடும். இது ரெண்டும் காமன். இந்த ஃபார்மேட் மாதிரி யாத்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா. இப்போ ஓகே, அடுத்து பாருங்கள், டேர்ன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1. ஓகேங்களா. இந்த ஃபார்முலா நமக்கு ஆல்ரெடி தெரியும். என்ன தெரியும், சீக்கன் ஸ்கொயர் தீட்டா மைனஸ் டேர்ன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு 1ன்னு தெரியும். ஆல்ரெடி இந்த ஃபார்முலா தெரியும், நம்ம 10th படிச்சிருப்போம் இல்லையா. இல்லைனா 1 + டேர்ன் ஸ்கொயர் தீட்டா ஈக்குவல் டு சீக்கன் ஸ்கொயர் தீட்டா. இப்படி தெரியும், இப்படி தெரியும். இதில் நான் அந்த ஃபர்ஸ்ட் ஒன் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். 1 + டேர்ன் ஸ்கொயர் தீட்டாக்கு பதிலாக ஐஎக்ஸ் போடுங்க. இங்கேயும் தீட்டாக்கு பதிலாக ஐஎக்ஸ் போடுங்க. ஓகேங்களா. ஸோ அப்போ இங்கே என்ன கிடைக்கும், இந்த டேர்ன் அந்த ஸ்கொயர்டு மேலே போயிடும். டேர்ன் ஐஎக்ஸ் எப்படி எழுதுவோம், ஐ டேர்ன் ஹச்எக்ஸ்னு எழுதுவோம். ஓகேவா. ஓகேங்களா. டேர்ன் ஐஎக்ஸ் எப்படி எழுதுவோம், ஐ டேர்ன் ஹச்எக்ஸ்னு எழுதுவோம். ஓகேங்களா. அப்போ எப்படி எழுதலாம், இந்த டேர்ன் ஐஎக்ஸை ஐ டேர்ன் ஹச்எக்ஸ்னு எழுதிட்டு இந்த ஸ்கொயர்டு மேலே போயிடும். ஓகேங்களா. அதே மாதிரி இங்கே ஸ்கொயர் ஐஎக்ஸ்ன்னு இருக்குல்லையா, அந்த சீக்கன் ஸ்கொயர் எக்ஸை எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா சீக்கன் ஹச்எக்ஸ்னு எழுதிக்கலாம். ஓகேவா. சீக்கன் ஐஎக்ஸ் அப்படிங்கிறது எப்படி எழுதிக்கலாம் அப்படின்னா சீக்கன் ஐஎக்ஸை சீக்கன் ஹச்எக்ஸ் எழுதிக்கலாம். ஏன்னா சீக்கன் அப்படிங்கிறது காசோட ரெசிப்ரோக்கல், அப்போ ஐயெல்லாம் வராது. ஓகேங்களா. ஸோ சீக்கன் ஹச்எக்ஸ் எழுதிக்கலாம். ஸோ சீக்கன் ஹச்எக்ஸ் தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா. அடுத்து என்ன பண்ணிடலாம், அந்த ஸ்கொயரை உள்ளே கொண்டு வந்துருப்போம். இங்கே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா ஸ்கொயரை கொண்டு வந்துருப்போம். இங்கே ஐ ஸ்கொயர் இருக்கிறதுனால ஐ ஸ்கொயர் ஐ இங்கே ஸ்கொயரை கொண்டு வரும்போது இங்கே ஐ ஸ்கொயர் ஆயிரும். இங்கே டேர்ன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் ஆயிரும். இந்த அதே மாதிரி இங்கே என்ன ஆயிரும் அப்படின்னா ஸ்கொயர் உள்ள கொண்டு போது சீக்கன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் ஆயிரும். ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ இந்த சைடு மைனஸ் வந்துடும். ஓகேங்களா. அந்த மைனஸை கொண்டு போய் ப்ளஸ் ஆக்குனீங்க அப்படின்னா டேர்ன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் சீக்கன் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1ங்கிற ஃபார்மேட் கிடைக்கும். ஓகேங்களா. இது மாதிரி சீக்கன் ஐஎக்ஸோட வேல்யூ சீக்கன் ஹச்எக்ஸ். அதே மாதிரி கொசிக்கன் அப்படின்னா கொசிக்கன் ஐஎக்ஸ் வந்துச்சு அப்படின்னா மைனஸ் கொசிக்கன் ஹச்எக்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா. அதே மாதிரி காட் ஐஎக்ஸ் அப்படின்னா -i காட் ஹச்எக்ஸ்னு அர்த்தம். ஓகேங்களா. இங்கே எழுதிடுவோமா, இந்த இடத்துல எழுதிக்கிறோமா, காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கன் ஐஎக்ஸோட வேல்யூ சீக்கன் ஹச்எக்ஸ். அதே மாதிரி சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கன் ஐஎக்ஸோட வேல்யூ -i கொசிக்கன் ஐஎக்ஸ். அதே மாதிரி காட் ஐஎக்ஸோட வேல்யூ -i காட் ஹச்எக்ஸ். சாரி, ஓகேங்களா. ஐஎக்ஸ் தான் இங்கே ஹச்எக்ஸ் வந்துடும். ஓகேங்களா.
cot h squared x minus cosecant h squared x equal to 1 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதை சால்வ் பண்ணுறதுக்கு நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவே எடுத்துக்கலாம். 1 plus cot square theta equal to cosecant square theta. இதில் theta இருக்கிறதுல என்ன போடுங்க அப்படின்னா ix அப்படின்னு போடுங்க. இந்த ஸ்கொயரை மேலே கொண்டு போய் எப்படி எழுதலாம் அப்படின்னா cot ix the whole square எழுதலாம். அப்போ cot ix எப்படி எழுதலாம்? minus I cot hx எழுதலாம். ஓகேங்களா? cot x எப்படி எழுதலாம்? cot ix எப்படி எழுதலாம்? cot ix அப்படிங்கிறத minus I cot hx எழுதலாம். அதே மாதிரி கொசிக்கன் ஐஎக்ஸ் எப்படி எழுதலாம் அப்படின்னா மைனஸ் ஐ கொசிக்கன் ஹச்எக்ஸ்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த ஃபார்மேட்டை தான் இங்கே என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். இந்த மைனஸ் வரது காரணம் என்னது அப்படின்னா ஐஎஸ் ஸ்கொயர் பண்ணும்போது -1 கிடைக்கும். அந்த மைனஸ் தான் இங்கே இருக்குது. ஓகேங்களா? இந்த மைனஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ப்ளஸ் ஆயிரும். ஐஎஸ் ஸ்கொயர் பண்ணும்போது ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. ஸோ அந்த மைனஸ் தான் இங்கே போட்டிருக்கோம். ஓகேங்களா? அடுத்து இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணும்போது காட் ஹச் ஸ்கொயர் எக்ஸ் ஆயிரும். ஓகேங்களா? அதே ஃபார்மேட் தான் இங்கேயும். ஓகேங்களா? இங்கே நம்ம கொஸ்டின் ஃபார்மேட் இப்படி எழுதிக்கலாம். இது நமக்கு தேவைங்கிறதுக்காக இது என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா காட்டை ப்ளஸ் ஆக்கணுங்கிறதுக்காக இந்த மைனஸாக இருக்கிறவங்க வந்து ப்ளஸ் ஆக்கி இந்த ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஸ்ட்ரைட்டாகவே இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கலாம். ஓகேங்களா? இந்த ஃபார்முலாஸ் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஃபார்முலாஸ், எங்கே வேணால் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நிறையா ஸ்டேட் அண்ட் ப்ரூவ் பண்ணுற மாதிரியான கொஸ்டின்ஸ் கேட்கும்போது இந்த ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி அதை சால்வ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 2 cos h squared x இது எப்படி எழுதலாம் அப்படின்னா cos h 2x plus 1 எழுதலாம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் 1 plus cos 2 theta அப்படிங்கிறத 2 cos square theta அப்படின்னு எழுதுவோம். ஓகேங்களா? இல்லைனா cos square theta அப்படிங்கிறத 1 plus cos 2 theta டிவைட் இந்த ஃபார்முலா கூட பார்க்க எனக்கு வராது. இப்படி பார்க்கும்போது உங்களுக்கு ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். கூட ஞாபகம் வராது. இது பாருங்கள், இந்த ஃபார்முலா ஞாபகம் வரும். cos square theta equal to 1 plus cos 2 theta divided 2ங்கிற ஃபார்முலாவை அதிகமாக அங்கே பார்த்தாலும் யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி sin square theta அப்படிங்கிறத 1 minus cos 2 theta divided 2 அப்படிங்கிறதும் இது நமக்கு தெரிஞ்ச காமன் ஃபார்முலா தான். இந்த ஃபார்முலாவை தான் நம்ம இப்படி டினோட் பண்ணி ஆன்சர் ஃபார்மேட் கொண்டு வந்திருக்கோம். அதாவது இந்த 2 இந்த சைடு வந்துட்டு 2 cos square theta அப்படிங்கிறத 1 plus cos 2 thetaன்னு எழுதலாம். ஓகேங்களா? அதே மாதிரி அதே ஃபார்மேட் தான் இங்கே வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா 1 minus cos 2 theta அப்படிங்கிறத 2 sin square theta அப்படிங்கிறத வச்சு சால்வ் அவுட் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? சரி, இந்த ஹிண்ட் எடுத்துக்கலாமா? இந்த ஹிண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? தீட்டா இருக்கிறதுல ix போடுவீங்க. அப்போ 1 plus cos 2 ix, இங்கே 2 cos square theta என்ன போடுவீங்க? ix. ஓகேங்களா? ஸோ இந்த ஃபார்மேட் எப்படி எழுதிக்கலாம்? இங்கே ix இருக்கிறதுனால h யூஸ் பண்ணி எழுதணும். cos அப்படின்னாலே முன்னாடி i வராது. ஓகேங்களா? காசுக்கும் சீக்கனுக்கும், காசோட ரெசிப்ரோக்கல் சீக்கனுக்கும் முன்னாடி ஐ வராது. ஓகேங்களா? சைனோட ரெசிப்ரோக்கல் கொசிக்கனுக்கு ஐ வரும், சைனுக்கும் ஐ வரும். ஓகேங்களா? சைனுக்கு முன்னாடி ஐ வந்துச்சு அப்படின்னா கொசிக்கனுக்கு முன்னாடி -i வரும். ஓகேங்களா? அதே மாதிரி டோனுக்கு முன்னாடி ஐ வரும். ஓகேங்களா? இங்கே பாருங்கள், இப்போ காசுக்கு என்ன வராது அப்படின்னா முன்னாடி ஐங்கிறது வராது. காஸ் ஆஃப் ஐஎக்ஸ் அப்படிங்கிறத எப்படி எழுதிக்கலாம்? காஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் அப்படி எழுதலாம். இப்போ இங்கே 2x இருக்கிறதுனால இதை காஸ் ஆஃப் h 2x அப்படி எழுதிக்கலாம். ஓகேங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது? காஸ் ஸ்கொயர். இந்த ஸ்கொயர் என்ன பண்ணிடுங்க அப்படின்னா மேலே கொண்டு போயிடுங்க. ஓகேங்களா? போடுவோமா? என்ன கொடுத்துருக்காங்க, என்ன எடுத்துக்க போகிறோம்? ஹிண்ட்டு 1 plus cos 2 theta equal to 2 cos square theta அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா? இதில் என்ன பண்ணுங்கள், தீட்டா இருக்கிறதுல ix போட்டிங்க அப்படின்னா 1 plus cos 2 தீட்டாக்கு பதில் என்ன போட போகிறீங்க? ix போட போகிறீங்க. அங்கே என்ன கிடைக்கும்? 2 cos square ixன்னு போட போகிறீங்க. ஓகேங்களா? ஸோ 1 plus ஓகேங்களா cos of ix அப்படிங்கிறத cos hxன்னு எழுதலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ இது எழுதலாம் cos of h, எக்ஸோட வேல்யூ 2x, ரெண்டையும் சேர்த்து 2x. அதே மாதிரி இங்கே 2, இந்த ஸ்கொயர் என்ன பண்ணிடலாம் அப்படின்னா மேலே கொண்டு போயிடலாம். அது cos of ix தி ஹோல் ஸ்கொயர். cos of ix எப்படி எழுதுவீங்க? cos hxன்னு எழுதுவீங்க, தி ஹோல் ஸ்கொயர்னு அர்த்தம். அப்போ என்ன கிடைக்கும்? 2 cos h squared x. இங்கே இருக்கும் 1 plus cos h 2x. ஓகேங்களா? உங்களுக்கு புரியுதுங்களா? அதே மாதிரி சைன் ஸ்கொயர்டு. ஓகேங்களா? அடுத்து பாருங்கள், 2 sin h squared x equal to cos h 2x minus 1. அப்போ இதுக்கான ஹிண்ட் ஃபார்முலா தான் இந்த ஃபார்முலா. நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலா தான் 1 minus cos 2 theta equal to 2 sin square theta. இதில் தீட்டா இருக்கிறதுல என்ன போடுங்க அப்படின்னா ixன்னு போடுங்க. ஓகேங்களா? அப்போ cos 2 ix அப்படின்னா இந்த 2 விட்டுருங்க, cos ix அப்படிங்கிறத cos hxன்னு எழுதுவோம். அப்போ இந்த 2 சேர்த்து எழுதிக்கோங்க, cos h 2x. இந்த 2 அப்படியே இருக்கட்டும், இந்த ஸ்கொயர்டை பவரில் கொண்டு போயிருங்க. ஓகேங்களா? அப்போ sin of ix எப்படி எழுதுவீங்க? I sin hx தி ஹோல் ஸ்கொயர். ஓகேங்களா? ஐஎஸ் ஸ்கொயர் பண்ணும்போது -1 கிடைக்குங்க. ஸோ இந்த மைனஸ் முன்னாடி கொண்டு வந்துட்டு இந்த ஸ்கொயர் பண்ணி இங்கே எழுதிருக்கோம். ஓகேங்களா? ஸோ ஆன்சர் வந்துச்சு. ஓகேங்களா? இங்கே மைனஸ் வரதுனால இதை என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மைனஸால் மல்டிபிள் பண்ணியிருப்போம். அப்போ இது மைனஸ் ஆகி இது ப்ளஸ் ஆகிருக்கும். இதை அப்படியே என்ன பண்ணியிருப்போம் அப்படின்னா மாற்றி எழுதியிருப்போம். புரியுதுங்களா? ஓகே, அடுத்து போகலாமா?
sin h 2x அப்படிங்கிறத 2 sin hx cos hx அப்படின்றதெல்லாம் சொல்லியிருக்காங்க. இது நமக்கு தெரிஞ்ச ஃபார்மேட் தான். cos 2 θ அப்படிங்கிறத 2 sin θ cos θ அப்படின்னு எழுதுவோம். இங்கே θ இருக்கிறதுல என்ன பண்ணுங்க அப்படின்னா ixங்கிற ஃபார்மேட் யூஸ் பண்ணுங்க. அப்போ இங்கேயும் ix போடுங்க, இங்கேயும் ix போடுங்க, இங்கேயும் ix போடுங்க. அப்போ sin 2 ix அப்படிங்கிறப்போ sin ix அப்படிங்கிறத I sin hxன்னு எழுதுவோம். ஓகேங்களா, sin hx அப்படிங்கிறத sin ix அப்படிங்கிறத எப்படி எழுதுவோம், I sin hx அப்படின்னு எழுதுவோம். இங்கே 2 இருக்கிறதுனால இந்த 2 இங்கே 2 போட்டுக்கோங்க, முன்னாடி எக்ஸுக்கு முன்னாடி 2 போட்டுக்கோங்க. ஓகேங்களா, அதே மாதிரி இங்கே sin ix இருக்கா, sin ix எப்படி எழுதுவீங்க, I sin hx. cos ix எப்படி எழுதுவீங்க, cos hx. ஓகேங்களா, ஸோ அப்போது தான் அந்த ஐ மட்டும் கேன்சல் பண்ணி விட்டீங்க அப்படின்னா ஆன்சர் கிடச்சிரும். ஓகேங்களா, இதே மாதிரி நீங்கள் இந்த ரெண்டு ஃபார்மேட்டை நீங்கள் என்ன பண்ணிக்கிங்க அப்படின்னா யூஸ் பண்ணி பாருங்கள், கிடைக்கிதா ஒரே மாதிரி ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா, இதெல்லாம் நல்லா ஹிண்ட்ஸு, ஸோ எங்கேயாவது யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காக நான் எழுதி வச்சுருக்கேன். ஓகேங்களா, பாருங்கள், cos h ஸ்கொயர் 2x அப்படிங்கிறத cos h ஸ்கொயர் 2x மைனஸ் 1 அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஒன் ஃபார்மில் பாருங்கள், என்ன இருக்குது, cos h ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin h ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கா, என்ன இருக்குது, cos h ஸ்கொயர் எக்ஸ் மைனஸ் sin h ஸ்கொயர் எக்ஸ் ஈக்குவல் டு 1 இருக்கா. இங்கே எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா cos h ஸ்கொயர் 2x தேவைன்னா 2x மைனஸ் sin h ஸ்கொயர் 2x ஈக்குவல் டு 1 எழுதிக்கலாம். ஒரே மாதிரியான டீட்டாஸ் வேல்யூ என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா யூஸ் பண்ணிக்கலாம். 2 மட்டும் தான் யூஸ் பண்ணணும்னு இல்லை, அங்கே ஃபார்மேட்டுக்காக 2ங்கிறது எடுத்து வச்சிருக்கேன். நமக்கு தேவை அப்படின்னா அதுக்கு ஏற்றாப்பில் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா 2, 3, 5 என்ன வேணால் நம்பர்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா, இப்போ எனக்கு இப்போ தேவைப்படுச்சு அப்படின்னா cos h ஸ்கொயர் 2x வேல்யூ ஃபைன் பண்ண சொல்லியிருந்தாங்க அப்படின்னா மைனஸ் கொண்டு போய் ப்ளஸ் ஆக்கி 1 + sin h ஸ்கொயர் 2x அப்படின்னு இந்த ஃபார்மேட்டை நான் என்ன பண்ணிப்பேன் அப்படின்னா ஃபார்மேட் பண்ணிப்பேன். ஓகேங்களா, இந்த ஃபார்முலாவில் இந்த எக்ஸ் அப்படிங்கிற இடத்துல என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே என்ன நம்பர் கொடுக்குறோமோ அதே நம்பர் இங்கே நம்பர் கொடுத்து இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறலாம். ஓகேங்களா, ஸோ அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன், ஹிண்ட்டில் எழுதியிருக்கேன், சும்மா நம்ம தெரிஞ்சுக்கணுங்கிறதுலாம் நோட்டில் எழுதியிருக்கேன். ஓகே, அதே பாருங்கள், cos hx மைனஸ் sin hx தி ஹோல் பவர் n அப்படின்னா இந்த எண்ணுங்கிறது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இங்கே ஃப்ரெண்டில் இறக்கிக்கலாம். இங்கே யூஸ் பண்ணியிருந்தேன் இல்லையா, அதை தான் இங்கே சொல்லியிருக்கேன். ஓகேங்களா, அதே மாதிரி cos hx ப்ளஸ் I sin hx, ஐ தானாகவே வருதுங்க, சாரிங்க, cos hx ப்ளஸ் sin hx அப்படி தி ஹோல் பவர் n அப்படின்னா இந்த எண்ணை கொண்டு வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹச்சுக்கு ஃப்ரெண்டில், அதாவது எக்ஸுக்கு ஃப்ரெண்டில் எழுதி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஈக்குவேஷனை ஃபார்மேட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இருக்கிறது இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா, நம்ம இது எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன். cos θ ப்ளஸ் I sin θ தி ஹோல் பவர் n அப்படின்னா டி மார்க்கன் தியரத்தில் படிச்சிருக்கோம். cos n θ ப்ளஸ் I sin n θன்னு என்ன பண்ணலாம் அப்படின்னா தீட்டாக்கு முன்னாடியே எழுதிக்கலாம். ஓகேங்களா, அதே மாதிரி தான் இங்கே எழுதியிருக்கோம். இங்கே இமேஜினரி பார்ட்ஸ்லாம் இல்லாமல் இருந்தாலும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா இந்த மாதிரி எழுதிக்கலாம். ஓகேங்களா, அடுத்து பாருங்கள், அடுத்து சம் பார்க்கலாங்களா. cos hx வேல்யூ 5/2 கொடுத்துட்டு ஃபைண்ட் தி வேல்யூ ஆஃப் cos h 2x அடுத்து sin h 2x வேல்யூ ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இந்த cos h 2xங்கோட ஃபார்மேட்டு இப்போ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஃபார்முலாவை பார்த்தோம் இல்லையா, இந்த ஃபார்முலாவை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, cos h 2x வேல்யூ தானே நான் ஃபைண்ட் பண்ண போகிறேன். இந்த ஃபார்முலாவில் இந்த +1 கூட வந்து என்னவாகும் -1. ஸோ 2 cos h ஸ்கொயர் x மைனஸ் 1ங்கிறது என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ஃபார்மேட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, அப்போ 2 h ஸ்கொயர் எக்ஸ், ஹச்எக்ஸோட வேல்யூ 5/2 கொடுத்துருக்காங்க, ஸ்கொயர் இருக்கிறதுனால இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணிக்கலாம் -1. 5 ஸ்கொயர் பண்ணால் 25, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. ஓகேங்களா, ஸோ அப்போ என்னோட இந்த 2க்கு இந்த 4 கழிச்சு கொடுத்தீங்க அப்படின்னா 25/2 -1 இருக்கும். இதை கிராஸ் பண்ணி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 23/2ங்கிற ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, அதே மாதிரி sin h ஸ்கொயர் 2x அப்படின்னு கேட்டுச்சு அப்படின்னா இப்போ தான் இந்த ஃபார்முலா ஹிண்ட்டில் சொன்னேன், இந்த ஃபார்முலா சொன்னேன், இந்த ஃபார்முலா எடுத்து நான் ரைட் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா, அப்போ cos h ஸ்கொயர் 2x வேல்யூ, cos h 2x வேல்யூ இப்போ தான் ஃபைன் பண்ணேன். cos h 2x வேல்யூ 23/2ன்னு ஃபைன் பண்ணேன் இல்லையா, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால பவரில் ஸ்கொயர் போட்டு -1. ஓகேங்களா, 23 ஸ்கொயர் பண்ணிங்க அப்படின்னா 529, நான் 2 ஸ்கொயர் பண்ணிங்கன்னா 4 -1, இந்த -1. ஓகேங்களா, அடுத்து இதுலேருந்து இதை கிராஸ் பண்ணி மைனஸ் பண்ணிங்க அப்படின்னா 525/4 கிடைக்கும். இங்கே ஸ்கொயர் ஃபார்மேட்டில் இருக்குது. ஓகேங்களா, நமக்கு sin h 2x தான் கேட்டிருந்தாங்க. அப்போ இதுக்கு அப்படியே ஸ்கொயர் ரூட் எடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தேவையான ஆன்சர் கிடைக்கும். ஓகேங்களா, sin hx வேல்யூ 3/4 கொடுத்துட்டு ஃபைன் cos h 2x அண்ட் sin h 2x வேல்யூ கேட்டிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ நமக்கு சைன் ஃபார்மேட் தான் தெரியும். அப்போ இந்த cos 2x ஃபார்முலாவை நம்ம எடுத்த ஃபார்முலாலையே அதில் சைனோட ஃபார்மேட் வர மாதிரி எடுத்துக்க போகிறோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு இந்த ஃபார்முலா எடுத்து நான் சால்வ் பண்ணேன் இல்லையா, இப்போ இந்த ஃபார்முலா எடுத்து சால்வ் பண்ண போகிறேன். ஏன்னா எனக்கு sin hx வேல்யூ தான் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதுனால இந்த சம்மில் cos hx வேல்யூ கொடுத்துருந்தாங்க, இப்போ கொடுத்துருக்க சம்மில் sin hx வேல்யூ கொடுத்துருக்கிறதுனால இந்த ஃபார்முலாவில் எடுத்துக்கிறேன். இப்போ நான் cos h 2x தானே கண்டுபிடிக்கணும், இந்த -1 கொடுத்தா என்னவாகும் +1 ஆகும். அப்போ cos h 2x அப்படிங்கிறத +1 ஆக்கி 2 sin h ஸ்கொயர் x +1ன்னு எழுதலாம். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபார்மேட் எடுத்திருக்கேன். இப்போது sin hx வேல்யூ 3/4 கொடுத்துருக்காங்களா, இங்கே ஸ்கொயர் இருக்கிறதுனால இங்கே ஸ்கொயர் பண்ணியிருக்கேன் +1.
ஓகேங்களா. அடுத்த ஃபார்மேட் என்ன பண்ணலாம், இது ரெண்டு இந்த வேல்யூ ஸ்கொயர் பண்ணால் 3 ஸ்கொயர் பண்ணால் 9, 4 ஸ்கொயர் பண்ணால் 16, இங்கே +1 இருக்கும். அடுத்து இது அடிச்சு கொடுத்துட்டீங்க அப்படின்னா 8 கிடைக்கும். +1ன்றதுனால இதை கிராஸ் பண்ணிங்க அப்படின்னா 17/8 கிடைக்கும். ஓகேங்களா. அடுத்து என்ன இருக்குது பாருங்கள், sin h2x. sin h2x இப்போ இந்த ஃபார்ம் அதே சேம் ஃபார்ம்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ யூஸ் பண்ண அதே சேம் ஃபார்ம்லாவே போன செம்க்கு யூஸ் பண்ண சேம் ஃபார்ம்லாவே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ sin h2x ஈக்குவல் டு cos h2x - 1. இந்த cos h2x ஓட வேல்யூ 17/8. இது ஸ்கொயர் இருக்கிறதுனால மேலே ஸ்கொயர் பண்ணி -1. ஓகேங்களா. 17 ஸ்கொயர் பண்ணால் 289 டிவைடு 8 ஸ்கொயர் பண்ணால் 64 -1. இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணிங்க அப்படின்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். ஓகேங்களா. அவ்வளோதான். ஓகேங்களா. இங்கே ஸ்கொயர் இருக்குது, இந்த ஸ்கொயர் இருக்கிறது ஸ்கொயர் ரூட் எடுத்தோம் அப்படின்னா ஆன்சர் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகேங்களா. இந்த மாதிரி சம் கேட்கறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது, நல்லா பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்கள், ஃபைண்ட் தி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட்ஸ் ஆஃப் sin x + iy. ஓகேங்களா. இப்போ தான் இந்த cos of a + b sin of a + b படித்தோம்ல, அது எல்லாத்தையும் கொண்டு வந்து இன்னும் இறக்க போகிறோம். ஓகேங்களா. பார்க்கலாமா. ரொம்ப ஈஸியஸ்ட்டு, பார்க்க வந்து கொச இருக்க மாதிரி இருக்கும், ஒன்றுமே இருக்காது. நம்ம ஒரு 2-3 சம் போட்டோம் அப்படின்னாலே அடுத்து எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே, இதை ஒன் வேர்டில் கேட்குறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. x + iy கொடுத்துட்டு இதோட என்ன பண்ண போகிறோம், ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் ஃபைன் பண்ண போகிறோம். ஓகேங்களா. ஸோ sin of x + y கொடுத்துருக்காங்களா. இப்போ இது எப்படி எழுதிக்கலாம், sin of a + b யோட ஃபார்ம்லாம் நமக்கு தெரியும். sin of a + b ஃபார்மில் என்ன, sin a cos b + cos a sin b அப்படிங்கிறது ஃபார்முலா. ஓகேங்களா. இப்போது இதோட ரியல் பார்ட் என்ன, இமேஜினரி பார்ட் என்னன்னு ஃபைன் பண்ண போகிறோம். நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவை நான் எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேங்களா. இப்போ sin of x + iy அப்படின்னா எப்படி எழுதுவீங்க, ஏயோட வேல்யூ x, பியோட வேல்யூ iy யூஸ் பண்ணி இதில் எழுதுங்க. அப்போ என்ன எழுதுவீங்க, sin x cos iy + cos x, பிக்கு பதில் என்ன பண்ணுவீங்க, sin iy. ஓகேங்களா. ஸோ கிடைக்கும் sin x cos iy. cos ix அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம், cos hxன்னு எழுதுவோம். அதை இங்கே எழுதுங்க, cos hx. ஓகேங்களா. சரி, y இருக்கிறதுனால cos hy. ஓகேங்களா. அடுத்து இங்கே cos x அப்படி எடுத்து எழுதிக்கலாம். இங்கே என்ன இருக்குது, sin iy. sin iy அதாவது ix அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம் அப்படின்னா I sin hxன்னு எழுதுவோம். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், I sin hy அப்படி எழுதலாம். அப்போ என்ன கிடைக்கும், sin x cos hy. இந்த ஐயை முன்னாடி கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது I cos x sin hy அப்படின்னு கிடைக்கும். இங்கே என்ன வேல்யூ இருந்துச்சு, sin of x + iy கிடைச்சிருந்தா இதோட ரியல் இமேஜினரி பார்ட், இதை வேல்யூ இசட்னு நீங்கள் கன்சிடர் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இது ரியல் இமேஜினரி பார்ட். எது ரியல் பார்ட், இதில் இருக்கிறது இது ரியல் பார்ட். ஐ இல்லாமல் இருக்கிறது ரியல் பார்ட், ஐ கூட இருக்கிறது இமேஜினரி பார்ட். அப்போது ரியல் பார்ட் என்னது அப்படின்னா, ரியல் பார்ட் வந்து ரியல் பார்ட் ஆஃப் இசட்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ரியல் பார்ட் என்னது அப்படின்னா sin x cos hy. அதுவே இமேஜினரி பார்ட் அப்படின்னா ஐக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ, எப்பயுமே ஐயை சேர்த்து எடுக்கக்கூடாதுங்க. இமேஜினரி பார்ட் அப்படின்னா ஐங்கிறது டினோட் பண்ணுறது தான், அது இமேஜினரி பார்ட்டை டினோட் பண்ணுறது தான் ஐ. ஓகேங்களா. பார்ட் அப்படின்னு எடுக்கும்போது ஐ இல்லாமல் தான் எடுக்கணும். ஓகேங்களா. ஸோ cos x sin hy. ஓகேங்களா. அதே மாதிரி தான் அடுத்த சம், cos of x + iy. cos of a + bக்கான ஃபார்முலா நமக்கு தெரியும். இதில் இந்த a bக்கு பதிலாக x iy, ஏக்கு பதிலாக x, bக்கு பதிலாக iy இந்த ஃபார்முலா எழுதியிருப்போம். ஓகேங்களா. அப்போ இந்த cos x அப்படியே இருக்கும், cos iy அப்படிங்கிறத cos hy எழுதுவோம். அடுத்து sin x அப்படியே இருக்கும், sin iy அப்படிங்கிறத I sin hy எழுதுவோம். இந்த ஐயை ஃப்ரெண்டில் கொண்டு வந்துருப்போம் இந்த ஃபார்மேட்டில். அப்போது இதில் ரியல் பார்ட் என்னது அப்படின்னா ஐ இல்லாமல் இருக்குல்லையா இந்த வேல்யூ. இமேஜினரி பார்ட் அப்படின்னா ஐக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ. அப்போ -sin நெக்ஸ்ட் sin hy. புரியுதுங்களா. ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஃபார்மேட்டுங்க. இதில் நம்ம என்ன பண்ணுவாங்க அப்படின்னா cos of 2 + i, sin of 2 + i, அதில் ரியல் பார்ட் கண்டுபிடிங்க, இமேஜினரி பார்ட் கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. இப்போது cos of 2 + i, cos of 1 + i அப்போ அப்படி கொடுத்துட்டு அதில் ரியல் பார்ட் என்ன அப்படின்னு கேட்டிருப்பாங்க. ஓகேங்களா. அதில் இல்லை இமேஜினரி பார்ட்டை மட்டும் எழுத சொல்லியிருப்பாங்க. அப்போது நம்ம இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான ஃபார்மேட்டை அப்படியே யூஸ் பண்ணி நீங்கள் ஆன்சர் எழுதிக்கலாம். ஓகேங்களா. ஓகே, அடுத்த பாருங்கள், ஃபைண்ட் தி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் டேர்ன் ஆஃப் x + iy. இப்போ டேர்ன் ஆஃப் x + iy அப்படிங்கிறது இந்த மாதிரியான ஃபார்மேட் எழுதலாம் இல்லைங்களா. ஓகேங்களா. என்ன வேல்யூ கொடுத்துருக்காங்க, டேர்ன் ஆஃப்
எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இது எப்படி இதெல்லாம் சைன் பை காஸ்ன்னு எழுதலாம். அப்போ சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் டிவைடட் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இப்படி எழுதுறாங்களே. நான் கரெக்டாக எழுதியிருக்கேனா? அடுத்து பாருங்கள், எப்பயுமே இந்த மாதிரியான வேல்யூஸ் வந்துச்சு அப்படின்னாலே இதுக்கு என்ன பண்ணுவோம், காஞ்சிகேட் எடுத்து போகிறது நம்மளோட வழக்கம் இல்லையா? ஏன்னா கீழேங்கிற வேல்யூ ஐ பார்ட் வந்துச்சு அப்படின்னா அது ரியல் தனியாக இமேஜின் தனியாக நம்மளால் பிரிக்க முடியாது. அப்படிங்கிறதுனால கீழே என்ன வேல்யூ இருக்கோ அதுக்கு காஞ்சிகேட் எடுத்துகிட்டு, அதாவது இதோட ஆப்போசிட் சைன் எடுத்து பெருக்கி வகுத்துப்போம். ஓகேங்களா? அதே தான் இங்கே என்ன பண்ண போகிறேன், கீழே வந்து காஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருக்கிறதுனால என்ன இப்படி போகிறது கரெக்டாக எழுதுறேன். என்னென்னு பாருங்கள், எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய் டிவைடட் காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் காஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய். இதோட கான்ஜுகேட் வேல்யூ எடுத்து பெருக்கி வகுத்துருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதை பார்க்கையில நமக்கு என்ன ஃபார்முலா வருது, காஸ் ஏ காஸ் பி, காஸ் இது ஏ இது பின்னு எடுத்துக்கோங்க. இதை எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் ஏனும் எக்ஸ் மைனஸ் ஐஒய் பின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா இந்த மாதிரி ஃபார்முலா. அதே மாதிரி இங்கேயும் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா என்ன கிடைக்குது, காஸ் ஏ காஸ் பிங்கிற ஃபார்முலா வருது. அப்போ சைன் ஏ காஸ் பி அப்படிங்கிறதுக்கோட ஃபார்முலாவும் காஸ் ஏ காஸ் பிக்கான ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதோட ஃபார்முலா என்னது, 1/2 சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. பார்த்துக்கலாம் ஒரு வாட்டி. இதுக்கு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. இங்கே வந்து காஸ் ஆஃப் ஏ 1/2 காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படிங்கிற ஃபார்முலா வரும். ஓகேங்களா? ஸோ அப்படியே யூஸ் பண்ணிக்கலாமா? இங்கே பாருங்கள் சைன் ஏ காஸ் பிக்கு 1/2 சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. அதேமாதிரி காஸ் ஏ காஸ் பி அப்படிங்கிறதுக்கு 1/2 காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிறது ஃபார்முலா. ஸோ இந்த ரெண்டு ஃபார்முலாவே நான் இங்கே யூஸ் பண்ண போகிறேன். அப்போ 1/2 சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி, ஃபஸ்ட்டு ஏ ப்ளஸ் பி அடுத்து ஏ மைனஸ் பி. ஏ ப்ளஸ் பி அப்படிங்கிறப்போ இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண கிடைக்கும், ப்ளஸ் ஒய்க்கு இந்த மைனஸ் ஒய் கேன்சல் ஆகிட்டு 2xங்கிற வேல்யூ கிடைக்கும். ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி. ஏ மைனஸ் பினா இந்த வேல்யூ இது மைனஸ் ஆகும் இல்லையா, இதுலேருந்து இதை மைனஸ் பண்ண போகிறோம். அப்போ எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு கிடைக்கும். ஸோ அப்போ 2iy வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? டிவைட 1/2 காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. இந்த ஏ இது பின்னு எடுத்துகிட்டு இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணிங்க அப்படின்னா 2x ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி. ஓகேங்களா? ஏ மைனஸ் பினா காஸ் ஆஃப், இங்கே பாருங்கள் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி. இப்போ ஏயும் பியும் ப்ளஸ் பண்ணி எழுதியிருக்கேன். அடுத்து ஏயும் பியும் மைனஸ் பண்ணி எழுத போகிறேன். மைனஸ் போகும்போது இது மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் I2y ஆயிரும். ஸோ அப்போ என்ன கிடைக்கும் அப்படின்னா I2y கிடைக்கும். புரியுதுங்களா? இது ஏ இது பின்னு எடுத்து இந்த ஃபார்முலாவில் யூஸ் பண்ணியிருக்கேன். இது ஃபஸ்ட் ஒன் ஃபார்முலாலையும் தேர்ட் ஒன் ஃபார்முலாலையும் யூஸ் பண்ணி இது எழுதியிருக்கேன். புரியுதுங்களா? ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் போடுங்க, திரும்ப ரிவைண்ட் போடுறேன். ஸோ இந்த 1/2க்கு இந்த 1/2 கேன்சல் பண்ணிட்டீங்க அப்படின்னா sin 2x ப்ளஸ் இந்த வேல்யூ பாருங்கள். இப்போ தான் நம்ம ஃபார்மேட் யூஸ் பண்ண போகிறோம். sin 2x ப்ளஸ் இங்கே ஐ இருக்குது 2y. நமக்கு தெரியும் sin ஆஃப் ix அப்படிங்கிறது எப்படி எழுதுவோம் அப்படின்னா I sin hxன்னு எழுதுவோம். ஓகேங்களா? அப்போது இங்கே என்ன இருக்குது, I2yன்னு இருக்குது. அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், I sin h2y அப்படின்னு எழுதலாம். கரெக்டுங்களா? அதே மாதிரி கீழே இருக்க வேல்யூவை cos 2x ப்ளஸ் இந்த ஐ, இங்கே காசுக்கு ஐ வந்துச்சுன்னா ஃப்ரெண்டில் ஐ வராது. அப்போ ஸ்ட்ரைட்டாக எழுதிக்கலாம் cos h2yன்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போது கீழே இருக்க டினாமினேட்டர் வேல்யூ ரெண்டுக்குமே காமன். அப்போ இது எப்படி எழுதிக்கலாம், sin 2x டிவைட cos 2x ப்ளஸ் cos h2y ப்ளஸ் I sin h2y டிவைட cos 2x ப்ளஸ் cos h2yன்னு எழுதலாம். ஓகேங்களா? அப்போது இதில் ரியல் பார்ட் அப்படிங்கிறது இந்த வேல்யூ, இமேஜினரி பார்ட் அப்படிங்கிறது ஐக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ. ஓகேங்களா? வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குங்களா? அடுத்து பார்க்கலாங்களா? அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இப்போ வந்து கொசிக்கன் சேம் ஃபார்ம். ஃபைண்ட் தி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் கொசிக்கன் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு இருக்குது. ஓகேங்களா? கொசிக்கன் அப்படிங்கிறது சைனோட ரெசிப்ரோக்கல் தெரியும். ஸோ 1/sin ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுத்தாச்சு. ஓகேங்களா? கீழே இருக்க வேல்யூ ஐ ஃபார்மே இருந்தால் என்ன பண்ணிடுவோம், கான்ஜுகேட் எடுத்துருவோம். அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இருக்கிறதுனால sin ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய் மேலே பெருக்கி கீழே வகுத்திருப்போம். ஓகேங்களா? இப்போ இதை பார்க்கும்போது sin ஆஃப் ஏ மைனஸ் பி ஃபார்முலா மேலே யூஸ் பண்ணுங்கள். கீழே sin A sin B அப்படிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? யூஸ் பண்ணிடலாமா? யூஸ் பண்ணி பார்க்கலாமா? இப்போ என்ன வேல்யூ இருக்குது, இங்கே என்ன வேல்யூ இருக்குது, மேலே வந்து sin ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய் இருக்குது, கீழே வந்து sin ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் இன்ட்டு sin ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒய்னு இருக்குது. ஓகேங்களா? இதுக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம், sin ஆஃப் ஏ மைனஸ் பிக்கான ஃபார்முலாவையும் கீழே sin A sin பிக்கான ஃபார்முலாவும் யூஸ் பண்ண போகிறோம். ஓகேங்களா? யூஸ் பண்ணிடுவோமா ஃபார்முலாவை? நீங்கள் ஃபஸ்ட் என்ன யூஸ் பண்ண போகிறோம், sin ஆஃப் ஏ மைனஸ் பி இந்த ஃபார்முலா. ஸோ sin x
காஸ் ஐஒய். ஓகேங்களா? அடுத்து மைனஸ் காஸ் எக்ஸ் sin IY டிவைடர் sin A sin B கான ஃபார்முலா. sin A sin B கான ஃபார்முலா இந்த இருக்குது பாருங்கள். என்ன இருக்குது? -1/2 cos of A plus B. இது A இது Bங்க. இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ணுங்கள். இது ரெண்டையும் ப்ளஸ் பண்ண கிடைக்கும் 2x. அடுத்து மைனஸ் cos of A minus B. cos of A minus B. அப்போ இது ரெண்டையும் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ என்ன கிடைக்கும்? I2y. ஓகேங்களா? ஸோ 2 மட்டும் மேலே கொண்டு போயிருங்க. ஸோ என்ன கிடைக்கும்? 2 into sin x cos IYங்கிறது எப்படி எழுதுவோம் அப்படின்னா cos HY அப்படின்னு எழுதிடுவோம். ஓகேங்களா? அடுத்து cos x sin IY அப்படிங்கிறத I sin HY அப்படின்னு எழுதுவோம். டிவைடர் இந்த மைனஸ் உள்ளே போகும்போது இது ரெண்டும் சேஞ்ச் ஆயிரும். ஓகேங்களா? அப்போ என்ன கிடைக்கும்? cos H2y மைனஸ் cos 2x. ஓகேங்களா? ஸோ 2 உள்ளே போகும்போது தனித்தனியாக பிரித்து எழுதிக்கலாம். இது தனியாக எழுதிக்கலாம், அது தனியாக எழுதிக்கலாம். ரியல் பார்ட் தனியாக, இமேஜினரி பார்ட் எழுதிக்கலாம். ஓகேங்களா? அப்போ 2 sin x cos HY. இது ரெண்டுக்கும் இது ரெண்டையும் ப்ளஸ் மைனஸ் பண்ணியிருக்காங்கன்னா என்ன அர்த்தம் அப்படின்னா இது ரெண்டுக்கும் காமன் அர்த்தம். இது டோட்டலாக. ஓகேங்களா? அதாவது 3 - 4 டிவைடட் 2ன்னு கொடுத்துருந்தாங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? 3/2 - 4/2ன்னு அர்த்தம். ஓகேங்களா? அதான் இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா தனித்தனியாக பிரித்து எழுத போகிறோம். cos H2y cos 2x மைனஸ் cos of I ஃப்ரெண்டில் கொண்டு வந்துட்டேன். cos x sin HY டிவைடர் cos H2y மைனஸ் cos 2x. ஓகேங்களா? இப்போ இதில் ரியல் பார்ட் என்னென்னு தெரியும் உங்களுக்கு. ரியல் பார்ட் அப்படிங்கிறது I இல்லாமல் இருக்கிற பார்ட். இமேஜினரி பார்ட் அப்படின்னா ஐக்கு பக்கத்தில் இருக்க வேல்யூ I எடுத்துக்கக்கூடாது. ஸோ மைனஸ் ஆஃப் சைன் மைனஸ் ஆஃப் அப்படின்னு சேர்த்து எடுத்துக்கணும். ஓகேங்களா? ஸோ 2 விட்டுட்டா. ஓகேங்களா? இது I இல்லாமல் இருக்கிறது ரியல் பார்ட். இது ஐயோடு இருக்கிறது என்னது அப்படின்னா இமேஜினரி பார்ட். இந்த 2 மல்டிபிள் பண்ணும்போது 2 இங்கேயும் வரும், இங்கேயும் வரும். ஸோ மிஸ் பண்ணிட்டேன், சாரி. ஓகேங்களா? புரியுதுங்களா? எதுவும் டவுட்லேயே? ஓகே, அடுத்த சம் பார்க்கலாங்களா? இது ரியல் பார்ட் எடுத்துக்க வேண்டியதான். ஐக்கு பக்கத்தில் இருக்கிறது இமேஜினரி பார்ட்னு எடுத்துக்கோங்க. அடுத்து பாருங்கள். ஃபைண்ட் தி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் சீக்கன் ஆஃப் I plus xy. ஸோ சீக்கனுக்கான ஃபார்மேட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். சீக்கன் அப்படின்னா 1/cos of x plus IY அப்படின்னு யூஸ் பண்ணுங்கள். யூஸ் பண்ணி இதுக்கு என்ன பண்ணுங்கள்? cos of x plus yக்கு கான்ஜுகேட் எடுத்தீங்க அப்படின்னா cos of x minus y டிவைடர் cos of x minus yன்னு வரும். ஸோ அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி இது ரியல் பார்ட் இது இமேஜினரி பார்ட் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுத்த சம் ஃபைண்ட் தி ரியல் பார்ட் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் cot x plus IY. ஸோ cot அப்படிங்கிறப்போ டேர்னோட ரெசிப்ரோக்கல். ஸோ அப்படி என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா sin by காசு எழுதுறத காஸ் பை சைன்னு நீங்கள் ரெசிப்ரோக்கலாக எழுதி அதுக்கான ஃபார்மேட் யூஸ் பண்ணி போடுங்க. ஓகேங்களா? காட் அப்படின்னா காஸ் டீட்டா. அப்போ காஸ் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் டிவைடர் சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு வரும். ஸோ இதுக்கு கான்ஜுகேட்னா இப்போ இதுக்கு இன்டூ சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒயை பெருக்கி சைன் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஐஒயோட டிவைட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணி இந்த ஆன்சர் கிடைக்குதா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? பார்க்க தான் பெருசாக இருக்கும். 4 ஸ்டெப்பில் நீங்கள் போட்டு பார்க்க 4 ஸ்டெப்பில் நீங்கள் ஆன்சர் போகிற மாதிரி தான் வரும். ஓகேங்களா? ஓகே, அடுத்த சம் பாருங்கள். ஃபைண்ட் தி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் சைன் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். சைன் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்ருக்கு. நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தது சைன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ங்கிற ஃபார்மேட் பார்த்துருப்போம். இப்போ சைன் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். சைன் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐயோட ரியல் பார்ட் இமேஜினரி ஃபைண்ட் பயன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? இதை என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபார்முலாவாகவே கேட்குறதுக்கு சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பிங்கிற ஃபார்முலா யூஸ் பண்ணி கூட கேட்பாங்க. இப்போ சைன் ஹச் ஆஃப் ஏ ப்ளஸ் பி அப்படின்னா இந்த ஃபார்முலாவை அப்படி யாத்தில் வச்சுக்கோங்க. இந்த ஃபார்முலாவை எழுதுகிற மாதிரி யாத்தில் வச்சுக்கோங்க. சைன் பார்க்கலாமா? பாருங்க, இது போகிறதுக்கு முன்னாடி நான் இப்போ எழுதிக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச ஃபார்மேட்டை யூஸ் பண்ணி இது எப்படி போடலாங்கிற ஒரு கான்செப்ட் கொண்டு வரேன். சைன் ஐஎக்ஸ் அப்படிங்கிறத சைன் ஹச்எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். ஐ சைன் ஹச்எக்ஸ் அப்படின்னு எழுதுவோம். கரெக்டாக எழுதியிருக்கீங்கன்னா ஓகேங்களா? இப்போது இதில் எனக்கு சைன் ஹச்எக்ஸோட ஃபார்மேட் தான் தேவைப்படுது. இப்போ இந்த ஐ இந்த சைடு கொண்டு வந்துடுறேன். அப்போது சைன் ஐஎக்ஸ் டிவைட ஐ 1/ஐயோட வேல்யூ மைனஸ் ஐ. அப்போ மைனஸ் ஐ சைன் ஐஎக்ஸ் எதோட வேல்யூ? சைன் ஹச்எக்ஸோட வேல்யூ நான் இப்போ ஃபைன் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். ஓகேங்களா? நமக்கு கொஷினில் சைன் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு தான் இருந்துச்சு. இப்போ இந்த எக்ஸுக்கு பதிலாக எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்ன்னு போட போகிறேன். இப்போ மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஐ இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறேன்? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் அப்படின்னு யூஸ் பண்ண போகிறேன். ஓகேங்களா? அப்போ மைனஸ் ஐ இன்ட்டு சைன் ஆஃப் ஐ உள்ளே போகும்போது ஐஎக்ஸ்
மைனஸ் ஐ ஸ்கொயர் வேல்யூ மைனஸ் ஒன்றுங்கிறதுனால மைனஸ் போட்டிருக்கேன், மைனஸ் ஒய்ன்னு கிடைக்கும். ஓகேங்களா? இப்போ மைனஸ் ஐ சைன் ஆஃப் ஏ மைனஸ் பி சைன் ஆஃப் ஏ மைனஸ் பினா என்ன ஃபார்முலா? சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிக்கான ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறேன். அப்போ சைன் ஏ காஸ் பி மைனஸ் காஸ் ஏ சைன் பிங்கிறது ஃபார்முலா. இந்த ஃபார்முலா அப்படியே யூஸ் பண்ணுறேன். ஓகேங்களா? அப்போது மைனஸ் மைலே வச்சுக்கிறேன். சைன் ஏ காஸ் பி. ஓகேங்களா? அடுத்து மைனஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு காஸ் ஏ காஸ் ஐஎக்ஸ் சைன் ஒய். கரெக்டாக எழுதிருக்கீங்களாங்களா? ஓகேங்களா? மைனஸ் ஐ வெளியில் இருக்கட்டும். சைன் ஐஎக்ஸ் அப்படிங்கிறத ஐ சைன் ஹச்எக்ஸ்னு எழுதிடுவேன். அடுத்து அந்த காஸ் ஒய் அப்படி இருக்கட்டும். மைனஸ் காஸ் ஐஎக்ஸ் எப்படி எழுதுவேன்? காஸ் ஹச்எக்ஸ்னு எழுதுவேன். அடுத்து என்ன வேல்யூ இருக்குது? சைன் ஒய் இருக்குது. ஓகேங்களா? இப்போ இந்த ஐ உள்ளே போகும்போது இது ஐ ஸ்கொயர் ஆயிரும். ஓகேங்களா? அங்கே அந்த ஐ ஸ்கொயரோட வேல்யூ -1. இங்கே ஒரு மைனஸ் இருக்குன்னா மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ சைன் ஹச்எக்ஸ் காஸ் ஒய். இந்த மைனஸ் ஐ உள்ளே போகும்போது மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஐ காஸ் கரெக்டாக இருக்கீங்களா? காஸ் ஹச்எக்ஸ் சைன் ஒய். ஓகேங்களா? இந்த ஐ இன்ட்டு ஐ ஸ்கொயர் வேல்யூ -1. இந்த மைனஸ் சேர்ந்து ப்ளஸ் ஆகிருக்கு இந்த வேல்யூ. இந்த மைனஸ் உள்ளே போகும்போது ப்ளஸ் ஆகி ஐ இன்ட்டு காஸ் ஹச்எக்ஸ் சைன் ஒய்னு வந்திருக்கு. ஓகேங்களா? இப்போது இதை தான் நான் எடுத்துருக்க வேல்யூ தான் நம்ம இசட்னு கன்சிடர் பண்ணிப்போம். இசட்டுங்கிறது எக்ஸ் ப்ளஸ் ஐ ஒய். ரியல் பார்ட்டும் இமேஜினரி பார்ட்டும் கலந்தது தான். அப்போ இதில் ரியல் பார்ட் என்னது? ஐ இல்லாமல் இருக்கிறது பார்ட் ரியல் பார்ட். அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசட்டோட வேல்யூ சைன் ஹச்எக்ஸ் காஸ் ஒய். இமேஜினரி பார்ட் ஆஃப் இசட்டோட வேல்யூ காஸ் ஹச்எக்ஸ் சைன் ஒய். ஓகேங்களா? உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குதுங்களா? அடுத்து பார்க்கலாமா? இது எந்த சம் போட்டோம்? ஓகேங்களா? அடுத்த சம் பாருங்கள். ஃபார்மேட் தாங்க, அப்படியே வரும், எந்த சேஞ்சஸுமே இல்லை. இப்போ இந்த சமயம் போட்டால் உங்களுக்கு இன்னும் ஈஸியாக இருக்குங்கிறதுனால இந்த சமயம் நான் போடுறேன். ஓகேங்களா? இப்போ என்ன இருக்குது? காஸ் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு இருக்குது. இப்போ நான் அந்த ஃபார்மேட்டுக்காக காஸ் ஆஃப் ஐஎக்ஸ் எப்படி எழுதுவோம் அப்படின்னா காஸ் ஹச்எக்ஸ்னு எழுதுவோம். கரெக்டுங்களா? இதில் ஐ ஃபார்மேட்லாம் கிடையாது. இப்போது காஸ் ஹச்எக்ஸோட வேல்யூ ஸ்ட்ரைட்டாகவே இருக்குது. அதாவது காஸ் ஹச்எக்ஸோட வேல்யூ காஸ் ஆஃப் ஐஎக்ஸ். ஓகேங்களா? இப்போது காஸ் இங்கே காஸ் ஆஃப் ஹச் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய்னு எடுக்க போகிறேன். அது எக்ஸோட வேல்யூனா அங்கேயும் காஸ் ஆஃப் ஐ எக்ஸ் பதில் என்ன பண்ணுவீங்க? எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். ஓகேங்களா? அப்போது காஸ் ஆஃப் ஐ உள்ளே போகும்போது ஐஎக்ஸ் மைனஸ் ஐ ஸ்கொயர் வேல்யூ -1, ஸோ ஒய். ஓகேங்களா? இப்போ காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி. காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பி அப்படின்னா காஸ் ஏ காஸ் பி காஸ் ஐஎக்ஸ் காஸ் ஒய் ப்ளஸ் சைன் ஏ சைன் பி. ஓகேங்களா? இதை அப்படியே யூஸ் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? காஸ் ஆஃப் ஐஎக்ஸ் அப்படிங்கிறத காஸ் ஹச்எக்ஸ்ன்னு எழுதிடலாம். ஓகேங்களா? இப்போது இங்கே சைன் ஆஃப் ஐஎக்ஸ் சைன் ஆஃப் ஐஎக்ஸ் எப்படி எழுதலாம்? ஐ சைன் ஹச்எக்ஸ்ன்னு எழுதலாம். இங்கே சைன் ஒய். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சுங்க. இது ரியல் பார்ட்டு, இது இமேஜினரி பார்ட்டு. அப்போ ரியல் பார்ட் ஆஃப் இசரோட வேல்யூ காஸ் ஹச்எக்ஸ் காஸ் ஒய். இமேஜினரி பார்ட் ஆஃப் இசரோட வேல்யூ சைன் ஹச்எக்ஸ் சைன் ஒய். ரொம்ப ஈஸியாக இருக்கும், போட்டு பாருங்கள். இன்னும் ரொம்ப போட உங்களுக்கு இன்னும் ஈஸியாக சால்வ் அவுட் ஆகும். ஓகேங்களா? புரிஞ்சுங்களா? அடுத்த சம் பாருங்கள். ஓகே, அடுத்து பாருங்கள். ஃபைண்ட் தி ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட் ஆஃப் டேர்ன் ஹச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஒய். ஓகேங்களா? ஸோ அதே ஃபார்மேட் தான். டேர்ன் ஆஃப் ஐஎக்ஸ் அப்படிங்கிறத ஐ டேர்ன் ஹச்எக்ஸ்னு எழுதலாம். ப்ளஸ் இந்த ஐ கேன்சல். ஃபஸ்ட் என்ன பண்ணுவோம்? நமக்கு வந்து டேர்ன் ஹச்எக்ஸ் தான் வேணும். அப்போ இந்த ஐயை என்ன பண்ணுவோம்? டிவைடில் கொண்டு போவோம். ஓகேங்களா? 1/i அப்படிங்கிறத மைனஸ் ஐன்னு எழுதிக்கலாம். ஸோ இந்த ஃபார்மேட் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடலாம். 1/i மைனஸ் ஐன்னு எழுதிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த எக்ஸ் ப்ளஸ் எக்ஸுக்கு இப்போ எக்ஸுக்கு பதில் என்ன போடுவீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போடும்போது இந்த மாதிரியான ஃபார்மேட் கிடைக்கும். ஓகேங்களா? அதாவது சைன் ஹச்எக்ஸோட வேல்யூ டேர்ன் ஆஃப் ஐஎக்ஸ் டிவைட் ஐன்னு இருக்கு இல்லையா? இப்போ இந்த எக்ஸுக்கு பதில் என்ன போடுவீங்க அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஐஒய். அப்போ இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போடும்போது அங்கேயே எக்ஸ் ப்ளஸ் ஐஒய் போட்டு இந்த ஐ உள்ளே போகும்போது இந்த ஃபார்மேட் கிடைக்கும். இந்த 1/i மேலே போய் மைனஸ் ஐ டேர்ன் ஆஃப் இந்த வேல்யூ கிடைக்கும். ஓகேங்களா? டேர்ன் ஆஃப் அப்படின்றதுனால ஏன் டேர்ன் அப்படி எழுதலாம்? சைன் பை காஸ்ட்னு எழுதலாம். சைன் பை காஸ்ட்னு எழுதி கீழே இருக்க வேல்யூ கான்ஜுகேட் எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? இப்போ இதை பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும் சைன் காஸ். அப்போ சைன் ஏ காஸ் பிக்கான ஃபார்முலா மேலே யூஸ் பண்ணுங்கள், கீழே காஸ் ஏ காஸ் பிக்கான ஃபார்முலா கீழே யூஸ் பண்ணுங்கள். ஓகேங்களா? சைனு காசு வர மாதிரியான ஃபார்முலா நல்லா மெமரி பண்ணிக்கோங்க அந்த ஃபார்முலாவை.
ஓகேங்களா. சைனு காசு வர்றதுக்கான ஃபார்முலாவும் காசு தானே கீழே காசு வரதுக்கான ஃபார்முலா இந்த ஃபார்முலா ஃபர்ஸ்ட் ஒன்று இது தேர்ட் ஒன் ஃபார்முலாவையும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஏ இது பி இது ஏ இது பின்னு எடுத்துகிட்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த 1/2 கேன்சல் ஆயிரும். ஸோ இந்த ஃபார்மேட்டில் இது ஓகேங்களா, புரியுதுங்களா. இது சைன் ஆஃப் ஏ, இது காஸ் பி, சைன் ஏ காஸ் பிக்கான ஃபார்முலா. சைன் ஏ காஸ் பி அப்படின்னா சைன் ஏ காஸ் பினா 1/2 சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சைன் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலாவும் காஸ் ஏ காஸ் பி அப்படிங்கிறப்ப 1/2 காஸ் ஆஃப் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஆஃப் ஏ மைனஸ் பிங்கிற ஃபார்முலாவும் இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஆல்ரெடி டோன் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒயிலே இதை சொல்லியிருந்திருக்கேன். அதை நல்லா கவனிச்சிருந்தீங்கன்னா இது இங்கே உங்களுக்கு டவுட் வராது. ஓகேங்களா. இந்த 1/2க்கு இந்த 1/2 கேன்சல் பண்ணிவிட்டு இந்த ஃபார்மேட்டில் இந்த ஐ இருக்கிறது என்ன பண்ணுவோம் அப்படின்னா இந்த மாதிரியான ஃபார்மேட் எழுதுவோம். அதாவது சைன் ஐஎக்ஸ் அப்படிங்கிறத சைன் ஹெச்எக்ஸ்னு எழுதுவோம். ஸோ ஐ முன்னாடி வந்துட்டு சைன் ஹெச் 2xன்னு எழுதுவோம். ஓகேங்களா. இந்த வேல்யூவில் சைன் ஆஃப் மைனஸ் இது வந்து மைனஸ் முன்னாடி வந்துடுங்க. ஏன்னா சைன் ஆஃப் மைனஸ் டீட்டாவோட வேல்யூ மைனஸ் சைன் டீட்டா தான். ஓகேங்களா. அதே மாதிரி காஸ் ஆஃப் மைனஸ் டீட்டாவோட வேல்யூ என்ன கிடைக்கும், காஸ் டீட்டா. ஸோ இந்த ஃபார்மேட் யூஸ் பண்ணி இதை போட்டிருப்போம். ஓகேங்களா. அவ்வளோதான். அடுத்து வேறு என்ன இருக்குது, அவ்வளோதானே. இந்த ஐயை உள்ளே கொண்டு போயிருப்போம். அப்போ இந்த ஃபார்மேட் கிடைக்கும். ஓகேங்களா. அப்போ இது ரியல் பார்ட் வந்து இந்த வேல்யூ, இமேஜினரி பார்ட் வந்து இந்த வேல்யூன்னு எடுத்து ஆன்சர் நோட் பண்ணியிருப்போம். ஓகேங்களா. அதே மாதிரி கொசிகன் ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், சீக்கன் ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒய், காட் ஹெச் ஆஃப் எக்ஸ் ப்ளஸ் ஐஒயோட ஃபார்மேட் நீங்கள் இது மாதிரி யூஸ் பண்ணி போட்டு பாருங்கள். ஆன்சர் கரெக்டாக வருதா அப்படின்னு செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா. ஸோ வீடியோ ரொம்ப லென்த்தாக போகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ இதோட ஸ்டாப் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பாக்கி இருக்கிறத பார்க்கலாம். ஓகேங்களா. ஓகே, தேங்க்யூ. உங்களுக்கு வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நம்ம வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.